Hey, what's up guys, welcome back to my channel. Let's get it in tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி dispersion effect எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல் எப்படி எடிட் பண்ணனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணினா நான் டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. Let's begin. இந்த எஃபெக்ட்டுக்கு நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபோர்த்தில் உங்களுக்கு டிஸ்பர்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த டிஸ்பர்ஷன் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகணுமோ அந்த இடத்த கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை செலக்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த டிஸ்பர்ஷன் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். அண்ட் சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு ஸ்ட்ரெச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து இன்னும் ஸ்ட்ரெச் ஆகி பெருசாக தெரியும். அண்ட் செகண்டாக சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 10 to 9க்கு நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ரொம்ப மைன்யூட்டாக தெரியும். ஸோ பார்க்கும்போது ஓவராலாக நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த எடிட் வந்து தேவையில்லை, ஸோ அதனால் நான் பண்ணல. தென் வந்து ஃபோர்த்தாக உங்களுக்கு ஃபேட் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் ஃபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து லைட்டாக தெரியும். லைட்டாக ஒரு 4 to 5க்கு நீங்கள் ஃபேட் பண்ணாலே போதும். தென் லெஃப்ட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் Picsart அப்ளிகேஷன் இப்படி யூஸ் பண்ணல தெரினா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 5 tutorials போட்டிருக்கேன், எல்லாமே தனி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதில் செகண்டில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு HDR ஃபில்டர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலாக உங்களுடைய இமேஜ் பார்த்தீங்கன்னா HDR கிளாரிட்டி வந்துடும். தென் அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபேடுன்ற ஆப்ஷன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம லைட்டாக நம்ம ஒரு 90 to 95க்கு நீங்கள் ஃபேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இருக்கும். தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும், அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு லோமோ ஃபில்டர் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் Picsart அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபில்டரை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு 4 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து காமிக்கும். அதோட அமௌண்ட் வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட இமேஜ் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் சரௌண்டிங்ஸ் இருக்கும், பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். தென் ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அவுட்டர் இன்னர் ரேடியஸ்ன்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி அந்த பார்டர் வந்து க்ரியேட் ஆகணுமோ அது மாதிரி நீங்கள் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனே இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இன்சைட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்சைடில் மட்டும் அந்த பார்டர் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதுக்காக உங்கள் எப்படி வேணுமோ உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் இந்த எஃபெக்ட் எல்லா இமேஜுக்குமே சூட் ஆகாது. உங்களோட இமேஜ் வந்து சைடில் இருக்க மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்னும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் மொபைலில் எடிட் பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் guys, thanks for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.